பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம பிதாவின் சித்தம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 7:21. அதாவது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு யார் பரலோகத்தில் போக முடியாதுன்னு சொல்லி தான் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பிதாவினோட சித்தம் நிறைவேற்றணும்னு சொல்லப்படுகிறது. அதனோட கட்டளை எஃபேசியர் 5:17 பிதாவின் சித்தத்தை உணர்ந்து கொண்டு நம்ம நடந்து வாழணும். 1 யோவான் 2:17 பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். இசையா 53:10 தேவன் இயேசுவே நொறுக்க சித்தம் கொண்டாங்க. அதனால் ஒரு சிலுவை மரணத்தை அவருக்கு கொடுத்தா அவரும் அதை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் பிதாவினோட சித்தத்தின்படியாக மரித்தாருன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அடுத்தாக மத்தேயு 18:16 ஒருவனாக கெட்டு போகிறது பிதாவின் சித்தம் அல்லேன்னு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பிதாவின் சித்தம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 தெசலோனிக்கர் 4:13 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டுமென்னு பிதாவினோட சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். நம்ம நன்மை செய்கிறது பிதாவினோட சித்தம். பரிசுத்தம் உள்ளவர்களாக பிதாவின் சித்தத்தை எப்படி செய்து முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எசேக்கியேல் 20:12-20 வசனங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஓய்வு நாளை நமக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கணும், வசனத்தை கேட்கணும். யோவான் 17:17 வசனமே உங்களை பரிசுத்தப்படுத்தும். அந்த தேவ வசனத்தை நம்ம கேட்கணும். அந்த வசனம் வாசிக்க வசனம் அறிக்கையிட நமக்குள்ளே பரிசுத்தம் உண்டாகும். அதுவும் இல்லாமல் 1 பேதுரு 5:26 தண்ணீர் முழுகினால் நீங்கள் பரிசுத்தம் ஆகும்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஞான ஸ்நானம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்நானம் எடுக்கும்போது நமக்குள்ளே நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்ம உள்ளான மனுஷன் பலப்படும். அதுக்குள்ளே நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். 2 தெசலோனிக்கர் 2:13 படியாக ஆவியினால் நீங்கள் பரிசுத்தம் ஆகும்னு சொல்லப்படுகிறது. எபிரேயர் 13:12 இயேசு ரத்தத்தால் நீங்கள் பரிசுத்தமாகும். இப்பொழுது லிட்டரலாக இயேசுவின் ரத்தம் நமக்கு கிடைக்கிறது இல்லை. எப்படி நம்ம வசனங்களை அறிக்கிட்டு இயேசுவின் ரத்தத்தை அறிக்கிட்டு நம்ம பரிசுத்தம் அடையணும். நம்ம பரிசுத்தம் ஆகிறதே தேவனோட விருப்பமாக இருக்கிறது. பரிசுத்தம் எப்போதும் நம்ம உள்ளத்தில் அதை பேசிக்கொண்டே இருக்கணும். நமக்கு தீங்கான காரியங்கள் நமக்கு முன்னால் வரக்கூடாது. எப்போதும் கர்த்தருக்கு பிரியமாக பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இதை கேட்குற அனைவருக்கும் பரிசுத்தம் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன். ஆமேன்.